ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், மத்திய கிழக்கு நிலவரங்கள் மற்றும் புலம்பெயர் நாட்டின் தேர்தல் நிலவரம் ஆகியன காத்திருக்கின்றன. உலக அரங்கில் என்றாலும் உள்ளூர் அரங்கில் என்றாலும் எவ்வளவுதான் பெரிய படைபலம் கொண்ட படைய ஜாம்பவனாக இருந்தாலும் தன்னுடன் போரிடும் தரப்பை அண்டர் எஸ்டிமேட் எனப்படும் குறை மதிப்புக்கு அந்த பலவான் தரப்பு உட்படுத்தினால் போர்க்களத்தில் அவர்களே எதிர்பாராத தாக்கங்கள் வெறும் என்பதை தற்போதைய மத்திய கிழக்கு போரும் நிரூபிக்க தலைப்படுகின்றது. இந்த நியதி 1987களில் இலங்கையில் இந்திய இராணுவம் விடுதலை புலிகளை சாரங்கட்டிய ஆயுதம் தாங்கிய சின்ன பிடியன்கள் என நினைத்து அவர்களை விரைவில் அழித்து விடலாம் என ஆரம்பித்த ஆபரேஷன் பவான் முதல் மணலாற்று இராணுவ நடவடிக்கை வரையும் பொருந்திக்கொள்ளும். இப்போது அமெரிக்காவின் எப்பிக் ஃபியூரி எனப்படும் ஈரான் மீதான காவிய சீற்றம் என்ற குறியீட்டு பேரிலான இராணுவ நடவடிக்கைக்கும் பொருந்தும் என்பது தற்போதைய மத்திய கிழக்கு மோதல்களில் தெரிகின்றது. ஈரானுடனான போர் ஆரம்பித்த நாளிலிருந்து அமெரிக்கா ஈரானில் உள்ள 5500க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் ஈரானிய கடற்படையில் உள்ள 60க்கும் மேற்பட்ட போர்க்களங்களை அழித்ததாக கூறிக்கொண்டாலும் போரின் 13ஆம் நாளான இன்று அதிகாலையும் இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டணிக்கு சில பாதகமான செய்திகள் ஏற்கனவே வந்திருந்தன. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு எதிர்வினையாக ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டதன் விளைவு உலகின் எரிசக்தி நெருக்கடியாக மாறி தொடர்ந்தும் தாக்கி வரும் நிலையில் ஈரான் இவ்வாறு ஹோர்மூஸை இருக்கும் விடயத்தில் ஈரானை அமெரிக்கா அண்டர் எஸ்டிமேட் எனப்படும் குறை மதிப்புக்கு உட்படுத்தியதால் இப்போது ஒரு கடும் சவாலும் மோசமான சூழலும் ஏற்பட்டுவிட்டது. இதன் அடிப்படையில் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என பொதுவாக சொல்லப்படும் 2 வாக்கியங்களின் பின்னால் வரக்கூடிய அனைவரும் சொல்ல மறக்கும் 3வது வாக்கியமான அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இருந்தாலும் நிரந்தர எதிரிகள் இருந்தாலும் நிரந்தர நலன்கள் மட்டும் இருக்கும் என்ற அந்த வாக்கியத்தை நினைவூட்டும் வகையில் ஒரு காலத்தில் ரஷ்ய எண்ணெய்க்கு தடையை விதித்த அதே அமெரிக்கா இப்போது அந்த தடையை தளர்த்து நகர்வுகளில் நிரந்தர நலன்களே உண்டு அரசியலில் என்பதையும் வெளிப்படுத்த தலைப்படுகின்றது. இன்று வெள்ளிக்கிழமையும் ஆசிய பங்கு சந்தைகள் சரிவுடன் ஆரம்பித்தன. ஈரானின் புதிய உயர் ஆன்மீக தலைவர் முஜ்தபா கமேனி நேற்று வெளியிட்ட தனது முதலாவது அறிக்கையில் ஹோர்மூஸ் நீரிணையை முடக்குவதாக சூளுரைத்த நிலையில் எண்ணெய் விலை உயர்வு நீடிக்கின்றது. தற்போதைய இந்த விலை உயர்வானது மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $200 தாண்டும். இதனை ஈரான் சாதித்து காட்டும். உலக நாடுகள் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயை $200க்கும் மேலதிகமாக செலுத்தி வாங்க வைக்கும் நிலையை ஈரான் உருவாக்கும் என தெஹ்ரான் சூளுரைத்துக் கொள்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்போ ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கிக் கொள்வதை விட மசகு எண்ணெயின் தற்போதைய விலையேற்றம் ஒன்றும் பெரிதில்லை, அது தற்காலிகமானது தான் என குறிப்பிட்டுக் கொண்டாலும் உலக மக்கள் இந்த நெருக்கடியில் நசுங்க தலைப்படுகின்றார்கள். நேற்று வரை கடந்த இந்த போரின் 12 நாட்களாக குறைந்தது 16 எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் ஹோர்மூஸில் தாக்கப்பட்டுள்ளன. இந்த பின்னணியில் போரின் 13ஆம் நாளான இன்று அதிகாலை இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டணிக்கு சில பாதகமான செய்திகள் வந்திருந்தன. இந்த மோதல் களத்தில் 2 சம்பவங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு அடியை வழங்கியுள்ளது. முதலாவது அடி ஈராக்கின் மேற்கு பகுதியில் வான்கலங்களுக்கு வானில் எரிபொருளை நிரப்ப பயன்படுத்தப்படும் அமெரிக்காவின் KC-135 ஸ்டார்டோ டேங்கர் ரக விமானங்களில் ஒன்று வீழ்ந்திருக்கின்றது. இன்னொரு விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கியதாக கூறப்படுகின்றது. போர்க்களத்தில் எதிராளிகளின் தாக்குதலை மறைக்க பயன்படுத்தப்படும் யுக்திகளில் ஒன்றாக இந்த சம்பவம் எதிர்த்தரப்பின் அதாவது ஈரான் தரப்பின் தாக்குதல்களால் உருவாகவில்லை எனவும், இல்லையென்றால் கடந்த வாரம் குவைட்டில் 3 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது போல தமது தரப்பின் தவறுதலான ஏவுகணை தாக்குதல்களால்
இந்த எண்ணெய் தாங்கி வான்கலம் வீழ்த்தப்படவில்லை என அமெரிக்கா குறிப்பிட்டு கொண்டாலும் இந்த எண்ணெய் தாங்கி வான்கலத்தில் இருந்த பைலட், கோபைலட் மற்றும் பூம் ஆபரேட்டர் எனப்படும் எரிபொருள் நிரப்பு நடவடிக்கைக்கு பொறுப்பான அதிகாரி மற்றும் நவிகேட்டர் எனப்படும் வழிகாட்டி அதிகாரி ஆகியோர்களின் கதி குறித்து இந்த பதிவு பதியப்படும் போது செய்திகள் வெளியிடப்படவில்லை. போர் விமானங்கள் இவ்வாறாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த விமானங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான வெளியேற்ற பொறிமுறைகளால் அந்த விமான ஓட்டிகள் தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் இவ்வாறான விமானங்களில் இவ்வாறான வெளியேற்ற பொறிமுறை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் அமெரிக்க கடற்படையின் புதிய மற்றும் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்டின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பணியாளர்களின் ஆடைகள் சுத்தப்படுத்தும் பிரதான சலவை பகுதியில், அதாவது லோண்ட்ரி செக்ஷனில் ஏற்பட்ட இந்த தீ 2 மாலுமிகளை காயமடைய வைத்ததாகவும் தற்போது தீ கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க கடற்படை தெரிவிக்கின்றது. இந்த சம்பவமும் ஈரானிய தாக்குதல்களால் ஏற்பட்டது அல்ல என அமெரிக்க கடற்படை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படையை பொறுத்தவரை அதற்கு இந்த ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இதுதான் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலும் விமானம் தாங்கி கப்பலும் கூட. 1,00,000 தொன் எடை கொண்ட இந்த கலம் $13 பில்லியன் செலவீனத்தில் கட்டப்பட்ட ஒரு கலம். இதில் 4,500 கடற்படையினர் மற்றும் மாலுமிகள் உள்ளனர். ஆரம்பத்தில் இந்த கப்பல் மத்தியதரை கடலில் இருந்தாலும் ஈரானிய ஏவுகணைகளின் அச்சம் காரணமாக அது இன்னும் தூரத்துக்கு சென்று தற்போது செங்கடல் பரப்பில் உள்ள நிலையில்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. பிரான்சின் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலான ஷார்ல் டி கோலும் செங்கடலில் தான் தற்போது உள்ளது. அமெரிக்காவின் 2வது விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனும் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த போரில் பிரான்ஸ் தனது 1வது படை உறுப்பினரை இழந்துள்ளது. ஈராக்கின் இர்பில் பகுதி மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில், அதாவது ஆளில்லா வான்கலங்களின் தாக்குதலில் 6 பிரெஞ்சு படையினர் காயமடைந்த நிலையில் அந்த படையினரில் ஒருவராக உள்ள அதிகாரி பலியாகி இருப்பதாக இன்று பிரான்ஸ் அரசு தலைவர் அறிவித்திருக்கின்றார். பலியானவர் சாஸ் அல்பின்ஸ் படைப்பிரிவின் 7வது பெட்டாலியனின் தலைமை வாரண்ட் அதிகாரி என மக்ரன் இன்று காலை அறிவித்திருக்கின்றார். IS அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக பிரெஞ்சு இராணுவம் ஈராக்கில் உள்ள நிலையில் அவர்கள் நிலை கொண்டுள்ள தளம் மீதே இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதேபோல இன்று அதிகாலை லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய நகர் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 30 பேர் காயமடைந்தமை முதல் சில பாதகமான செய்திகள் இஸ்ரேலுக்கும் உண்டு. மறுபுறத்தே ஈரானிய தலைநகர் தெஹ்ரானும் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை கடுமையான அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு இலக்காக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் களத்தின் பின்னணியில் இதுவரை தனது அதிஉயர் ஆன்மீக தலைவர் பொறுப்பேற்பதற்கு பின்னர் பகிரங்கமாக தோன்றாத அயத்துல்லா முஜ்தபா கெமேனியின் 1வது அதிகாரப்பூர்வ செய்தி நேற்று ஈரானிய அரச ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இந்த செய்தியில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என்ற விடயம் அழுத்தமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய எரிசக்தி தளங்கள் இல்லென்றால் எரிசக்தி களஞ்சியங்கள் தாக்கப்பட்டால் வளைகுடா பிராந்தியத்தின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகள் அழிக்கப்படும் என இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம், அதாவது ஈரானிய இராணுவம் சூளுரைத்த பின்னணியில் முஜ்தபா கெமேனியின் இந்த செய்தி வந்தது. ஆனால் இந்த செய்தி காணொளி வடிவாகவோ இல்லையென்றால் குரல் வழியாகவோ வரவில்லை, மாறாக அறிக்கை வடிவில் தான் வந்திருக்கின்றது. முஜ்தபா கெமேனி காயமடைந்துள்ளதான வதந்திகள் ஏற்கனவே பரவியுள்ள நிலையில் அவரது அறிக்கை மட்டும் வந்திருப்பதால் இஸ்லாமிய புரட்சிகர படையின் கைப்பாவியாக இருக்கும் முஜ்தபா இனிமேல் பொது வாழ்வில் தனது முகத்தை காட்ட முடியாது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையின் முடக்கத்தால் முன்னர் ரஷ்ய எண்ணெய்க்கு தடை விதித்த அதே அமெரிக்காவிலிருந்து தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு நாடுகளை தற்காலிகமாக அனுமதிக்கும் வகையில் புதிய உரிமத்தை வெளியிட்டுள்ளது. நேற்று மசகு எண்ணெய் விலை உலக சந்தையில் $100 தாண்டிய நிலையில் அமெரிக்கா இந்த நகர்வை மீண்டும் அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா மிக மிக அவதானமாக இந்த நகர்வை எடுத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே ரஷ்ய துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட மசகு எண்ணெய்க்கு மட்டுமே இந்த தளர்வான விதி பொருந்தும் என்ற வகையில் தான் இந்த நகர்வு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ரஷ்யா இந்த தளர்வின் மூலம் புதிய எண்ணெய் உற்பத்தியை செய்ய முடியாது, அதனை விற்க முடியாது என இப்போதைக்கு கூறப்படுகின்றது. ரஷ்ய எண்ணெய் தடை தற்போது அமெரிக்காவில் தளர்த்தப்பட்டிருப்பதால் ஹோர்முஸ் வழியாக செல்ல முடியாத எண்ணெயை இந்த தளர்வு ஈடு செய்யும் என்பது யதார்த்தமான ஒரு விடயம். ஏனென்றால் தினசரி சுமார் 20 மில்லியன் பீப்பா எண்ணெய் தான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடப்பது வழமை. ஆனால்
ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள துறைமுகங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் தாங்கி கப்பல்களில் சுமார் 125 மில்லியன் பீப்பாய்கள் ஏற்றப்பட்டிருப்பதால் இந்த எண்ணெய் தற்போது பயணிக்க அமெரிக்கா அனுமதிப்பதால் 6 நாட்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கக்கூடிய எண்ணெய்க்கு சமனான எண்ணெய் தான் இப்போது ரஷ்யாவிலிருந்து வெளிவரப் போகின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இந்த நிலையில் பல முக்கிய நாடுகளும் இப்போது தத்தமது எரிபொருள் கையிருப்புகளை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியா 762 மில்லியன் லிட்டர் எரிபொருளை வெளியிடுகின்றது. இதேபோல சில நாடுகள் தற்போதைய நெருக்கடி காரணமாக இதுவரை பயன்பாட்டுக்கு எடுக்காமல் தவிர்க்கும் டேர்ட்டி ஃபியூவல் எனப்படும் அழுக்கு எரிபொருள் எனப்படும் அதிக சல்ஃபர் கலந்த பெட்ரோலியத்தை தற்போது விற்பனை செய்யப்படும் எரிபொருளுடன் கலக்க அனுமதிக்கும் வகையில் எரிபொருள் தராதர தளர்வுகளை அனுமதித்திருக்கின்றார்கள். இந்த தளர்வுகள் உங்களின் வாகனங்களை, அதாவது மேற்குலகில் விற்கப்படும் எரிபொருள் தரம் தளர்த்தப்பட்டால் அது வாகனங்களுக்கு பாதிப்பாக அமையும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். வளைகுடாவின் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க, அந்த நெருக்கடி நிலவரத்துடன் தொடர்புடைய வகையில் இலங்கையின் உள்ளூர் அரசியல் களமும் நகர்த்தப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை அதன் புத்தளம் நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி கூடத்துக்கு தரமான நிலக்கரியை பெறுவது ஒரு சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் இந்த பிரச்சனை உட்பட்ட பல தளங்களில் நெருக்கடிகள் தொடர்கின்றன. குறிப்பாக எரிபொருள் நெருக்கடி தொடர்கின்றது. இந்த எரிபொருள் நெருக்கடியை சமாளிப்பதற்காக அனுர அரசாங்கம் இந்தியாவுடனும் சீனாவுடனும் பேச்சுக்களை நடத்தி வரும் நிலையில் அயலில் உள்ள பெரியனரின் சின்னத்தம்பியான தனக்கு அதே பெரியனரான இந்தியா சாதகமாக பதிலளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் சற்று ஆறுதல் படுகின்றது. இந்த செய்தியை சிங்கள மக்களுக்கும் பகிரங்கப்படுத்துகின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கை மட்டுமல்ல, தற்போது பங்களாதேஷ், மாலத்தீவு ஆகியனவும் எரிபொருள் கோரிக்கையை விடுத்துள்ளதால் இந்தியா யாருக்கு முன்னுரிமையை கொடுப்பது என்ற ஒரு நிலைமையில் உள்ளது. ஆனால் இலங்கை எப்போதும் அதற்கு ஒரு விருப்பத்துக்குரிய நாடு என்றபடியால் இலங்கைக்குரிய வகிவாகம் கிட்டும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். இந்தியாவை பொறுத்தவரை தனது நாட்டில் சுத்திகரிக்கப்பட்ட மசகு எண்ணெயை தரமான எரிபொருளாக மாற்றி அதனை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வழமை. இப்போது இந்தியாவுக்கு இந்த விற்பனையில் அதிக பொறுப்பு சுமத்தப்படுகின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் அதிக எரிபொருளை கோரியுள்ளன. இந்த நெருக்கடி இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவை எரிசக்தி துறையில் எதிர்காலத்தில் கட்டுப்படுத்தும் துருப்புச்சீட்டுகளையும் வழங்கக்கூடும். குறிப்பாக 2 நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் குழாய் இணைப்பு போன்ற திட்டங்களில் ஒரு துருப்புச்சீட்டை டெல்லிக்கு அது வழங்கக்கூடும். ஏனென்றால் பங்களாதேஷை பொறுத்தவரை அதற்கும் இந்தியாவுக்கும் எண்ணெய் குழாய்கள் உள்ளன. அதனால் அதன் விநியோகம் சுலபமாக செல்லும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கைக்கு இவ்வாறாக எண்ணெய் குழாய்கள் இதுவரை இல்லாததால் இனிமேல் கடலடியில் இவ்வாறான குழாய்கள் பதிக்கப்பட வேண்டும். இதனால் இலங்கைக்கு தடையற்ற எரிபொருள் இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் என்ற ஒரு துருப்புச்சீட்டு நீட்டப்பட்டு சில காரியங்கள் எதிர்வரும் காலத்தில் சாதிக்கப்படக்கூடும். ஆனால் இப்போதைய நிலையில் இதுதான் பெரியனராக இருந்தாலும் தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் என சொல்வார்கள். அதுபோல இந்தியா தனது உள்நாட்டு எரிசக்தி தேவைகளை கவனித்த பின்னரே இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கும் எரிபொருளில் உதவி செய்யும் என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம். இந்தியாவில் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கூட 15% உணவகங்கள் தலைநகர் சென்னையிலும் மூடப்பட்டுள்ளன. இதனை தமிழகத்தின் உணவு விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கின்றது. வீட்டுப்பாவனை எரிவாயுவுக்கு இந்திய அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதால் தற்போது வணிக எரிவாயு விநியோகம் பரவலாக நிறுத்தப்பட்டபடியே நீங்கள் ஏற்கனவே அறிந்த முடியும். இந்த நிலையில் தற்போது இலங்கை போன்ற தனது நட்பு நாடுகளுக்கும் இந்தியா எரிபொருளை வழங்க வேண்டிய நிலையை கவனத்தில் கொண்டும் இந்தியாவுடனான ராஜதந்திர உறவை கவனத்தில் கொண்டும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் நேற்று அனுமதி வழங்கியதாக தெரிகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷும் இடையில் நடந்த தொலைபேசி உரையாடலை அடுத்து இந்தியாவுக்கு எண்ணெயை கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகின்றது. இதனால் இனிமேல் இந்தியாவை நோக்கி பயணிக்கும் மசகு எண்ணெய் கப்பல்கள் தமது கலங்கள் மீதான ஈரானிய ஏவுகணைகளை தவிர்ப்பதற்காக தமது கலங்களின் அடையாள சமிச்சை கருவிகளை, அதாவது டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்துவிட்டு டார்க் மோட் எனப்படும் இரகசிய பயண முறையில் செல்ல வேண்டிய தேவை வராது என நம்பப்படுகின்றது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து, அதாவது எமிரேட்ஸிலிருந்து இந்தியாவுக்கு மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற தாய்லாந்து கப்பல் மீது ஹோர்முஸ் நீரிணையில் வைத்து ஈரான் ஏவுகணைகளை தாக்குதலை நடத்திய பின்னர் ஈரானிய இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை கொண்டால் பிரான்சில் நாளை மறுதினம் 15ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற உள்ளது. இந்த தேர்தல் களத்தில் பிரான்சில் உள்ள ஈழத்தமிழர்கள் சார்ந்த டயஸ்போரா இளையோரும் தத்தமது தரப்பு சார்ந்த வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர், அதாவது போட்டியிடுகின்றனர். இந்த முறை இந்த உள்ளூர் தேர்தல் களத்தில் தீவிர வலதுசாரிகளும் உள்ள நிலையில் அவர்களை தோற்கடிக்கும் வகையில் தேர்தல் கூட்டணிகள் போதுமான வலுவாக இல்லை என கருதப்படுகின்றது. பிரான்சில் அடுத்த வருடம் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் அந்த தேர்தலுக்கு முன்னோட்டமான ஒரு நாடி பிடிப்பாக, அதாவது பொலிட்டிக்கல் பரோமீட்டர் என கூறப்படும் அரசியல் மானியின் கணிப்பை இந்த தேர்தல் வழங்கும் என கருதப்படுவதால் இந்த உள்ளூராட்சி தேர்தல், அதாவது இது லோக்கல் எலெக்ஷன் என்றாலும் இது முக்கியமாக அவதானத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இந்த தேர்தல் பிரான்சில் நாடளாவிய ரீதியில் உள்ள சிறிய குக் கிராமங்கள் முதல் பாரிஸ், லியோன், மார்ஷே போன்ற பெரிய நகரங்கள் வரை நாடளாவிய ரீதியில் ஏறக்குறைய 35,000 உள்ளூராட்சிகளுக்கு நாளை மறுதினம் முதற்கட்ட வாக்களிப்பாக இடம்பெற உள்ளது. பிரான்ஸை பொறுத்தவரை அதன் உள்ளூராட்சி தலைவர்கள், அதாவது மேயர்கள், நம்பகமான அரசியல்வாதிகளாக மக்களால் கணிக்கப்படும் நிலையில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த தேர்தல் இந்த முறை அடுத்த ஆண்டு பிரான்சின் அரசு தலைவராக யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கக்கூடும் என்பதால் இது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இதுவரை வெளியான கருத்து கணிப்புகள் அதிதீவிர வலதுசாரிகளின் தலைவர்களாக கருதப்படும் ஜோதான் பாதல்லா மற்றும் மரைன் லூபன் ஆகியோரே அடுத்த அரசு தலைவராக வருவார் என்பதை வெளிப்படுத்தும் நிலையில் நாளை மறுதினம் இடம்பெறும் முதற்கட்ட சுற்றும் 22ஆம் தேதி இடம்பெறும் 2ஆம் கட்ட சுற்றும் முக்கியமான அவதானத்தை பெறுகின்றது. முதற் சுற்றில் 10% அல்லது அதற்கு மேல் வாக்கு வீதத்தை பெறும் ஒவ்வொரு வேட்பாளர் பட்டியலும் 2வது சுற்றுக்கு தெரிவாகக்கூடும். இதனை விட குறைந்த வாக்கு வீதத்தை பெறும் பட்டியல்கள் பெரிய பட்டியல்களுடன் ஒன்றிணைக்கப்படும் வாய்ப்புகள் இருப்பதால் 2ஆம் சுற்று வாக்களிப்பு 3 அல்லது 4 வழி தேர்தல் கூட்டணிகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தீவிர வலதுசாரிகளை பொறுத்தவரை கடந்த 2020ஆம் ஆண்டு இதேபோல நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் பெரும் பெறுபேறுகளை பெறவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் 2024இல் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற பிரான்சின் பொது தேர்தலிலும் அவர்கள் மிக சிறப்பாக செயற்பட்டு பெரும் ஆதரவை பெற்றுள்ள நிலையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்திலும் அவர்களுக்கு வலுவான ஆதரவு வெளிப்படும் என கருதப்படுவது நிச்சயமாக பிரான்சில் உள்ள வெளிநாட்டவருக்கு, குடியேறிகளுக்கு ஒரு நல்ல செய்தியே அல்ல. எனினும் தேர்தல் முடிவுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.